வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். சாவித்ரி மனித வாழ்வு பரம்பொருளின் பேரருளுடன் இணைந்தது. அற்புதம் மலரும் மலர்ந்த அற்புதம் அன்றாடமும் மலரும். அதை நிகழ்த்த வல்லதே மேதையின் புதிய கருத்து, வீரனின் தீர செயல், பக்தனின் பிரார்த்தனை என்ற பொருளில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் காவியமாக்கிய சாவித்திரியில் 2 வரிகள் ஒன்று. உயர்ந்த செயலுடன் உன்னதமான எண்ணத்தோடு ஸ்ரீ பகவான் பிரார்த்தனையை ஒப்பிடுகின்றான். தெய்வங்களை சிருஷ்டித்த பரம்பொருளை நாம் பலவாறு குறிப்பிடுகின்றோம். பிரம்மம் என்பது ஒரு வழக்கு, சச்சிதானந்தம் மற்றொன்று, ஆதி அநாதை என்றெல்லாம் நாம் அறியும் பரமனை விட உயர்ந்த ஒன்றை இவ்வுலகம் பெற்றதில்லை. மேல் உலகத்திற்கும் பரமனை விட உயர்ந்த நிலையொன்றில்லை. மனிதன், பாமரன், அப்பாவி மனிதனுக்கு அனாதியான பரமன் வரமருள விளைத்தே அதற்குரிய திறனாக பிரார்த்தனையை வழங்கி இருக்கின்றான். அதை மனிதன் முழுவதுமாக உணராததில்லை, உபயோகப்படுத்துவதும் இல்லை. நான் அளித்த கருவியை பயன்படுத்தி என்னை அழைத்து உன் வாழ்வின் செயல்பட அனுமதித்தால் செயல்களை அற்புதமாக நான் அனுதினமும் மாற்றிக் கொடுக்கின்றேன் என்று அவன் விடும் வானுலக அறிக்கை ஒளிபரப்பப்படாமல் விட்டு போன ஒன்று. வாழ்க்கை நொடித்து கஷ்டம் வந்த காலத்தே பக்தன் பிரார்த்தனை செய்வது வழக்கம். சிறப்பாக வாழ்க்கை நடக்கும் போதே மனிதன் பிரார்த்தனை செய்வதில்லை. பழக்கமாக ஏற்றுக்கொண்ட தினசரி வழிபாட்டுக்கு மேல் அவன் செல்வதும் இல்லை. கஷ்டத்தை விளக்க பயன்படும் பிரார்த்தனை கருவுலகம் போன்ற ஆன்மீக செல்வத்தை அளவின்றி பெற்றுத்தரும் என்பதை மனிதன் மறந்துவிட்டான். கெட்டதை விளக்க மட்டுமே பிரார்த்தனையை நாடும் மனிதன் நல்லதை சேர்க்க வேண்டும் என்னும் பொழுது பிரார்த்தனையை நாடுவதை விட தன் முயற்சியையே பெரிதும் நம்பி செயல்படுவான். பிரார்த்தனை செய்ய நினைத்தால் தன் முயற்சி பலிக்க வேண்டும் என பிரார்த்திப்பான். தன் முயற்சி எல்லாம் தோற்ற பின்னரே பரம்பொருள் தன் வாழ்வில் செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வான். தெய்வத்திடம் எதை கேட்கலாம் என்ற கேள்விக்கு ஸ்ரீ அன்னை பதிலிருக்கும் வாயிலாக எதையும் கேட்கலாம் என்று ஆரம்பித்து விளக்கிய பின் மனிதன் தானும் தெய்வமாக வேண்டும் என்று மட்டும் கேட்பதே சிறந்த பிரார்த்தனை என்று ஸ்ரீ அன்னை முடிக்கின்றார். பரம்பொருளே, இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததெனினும் அதனுடைய பிரார்த்தனை உகந்த கருவியெனினும் மனிதனை பொறுத்தவரை பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் இல்லை. பெண்டு பிள்ளை வீடு கன்று மாடு தனம் மட்டுமே அவன் கவனத்திற்கும் கவலைக்கும் உரியதாக இருக்கிறது. காலம் மாறியதால் மனிதன் மாறினான் என்றால் அந்த மாறிய நிலையிலும் பரமனுக்கு பிரார்த்தனைக்கும் இடம் இல்லை. பட்டியலில் கன்று மாடு மாறி டிவி ஸ்கூட்டர் என்றும் இருக்கலாம். தெய்வத்திடம் கஷ்டம் வரும்போது பிரார்த்திக்கிறோம். நம்ம கஷ்டம் போயிடுத்து, நம்ம நல்லா இருக்கிறோம், கஷ்டமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தும் பொழுது தெய்வத்திடம் நமக்கு பிரார்த்தனையும் செய்வதில்லை, வழிபாடும் செய்வதில்லை. தெய்வத்திடம் இருந்த நெருக்கம் இல்லை, விலகி நம்ம இருக்கிறோம். நம்ம இறைவனுக்கு இடம் நம்ம பிரார்த்தனை செய்ய நமக்கு நேரம் இல்லை. சித்தர் மாதிரி நமக்கு மாறவும் நேரம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் பணம் தனம் வீடு இப்படி நகை இப்படி தான் நமக்கு அது மக்கள் என்ன செய்கிறாங்க, அது மீது தான் ஆசை கொள்கின்றார்கள்.
அதனால் இறை வழிபாட்டுக்கும் பிரார்த்தனைக்கும் அங்கு இடமே இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த பதிவு அற்புதமான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். நன்றி.